காலம் சமீபமாக இருக்கிறது. எதுக்கு சமீபமா இருக்குது? முடிவு வருவதற்கும், இயேசு வருவதற்கும், உலகத்தினுடைய அத்தியாயம் முடிவு பெறுவதற்கும், புதிய அத்தியாயம் துவங்குவதற்கும் காலம் சமீபமாக இருக்கிறது. அந்த காலம் சமீபமாக இருக்கிறவருடைய அடையாளத்தை தான் நம்மை சுற்றிலும் நடக்கிற நிகழ்வுகளை நம்ம பார்க்கிறோம். கடைசி காலத்துல, முடிவு காலத்துல என்னென்னலாம் நடக்கும்னு ஆண்டவர் சொன்னாரோ ஒரு எழுத்து கூட மாறாம அப்படியே நடக்குது. அரசியல்ல உண்டாகிற மாற்றங்கள், இயற்கையிலே உண்டாகிற மாற்றங்கள், மனிதனுடைய சமுதாயத்திலே உண்டாகிற மாற்றங்கள், ஏன் சபையில உண்டாகிற மாற்றங்கள் கூட நமக்கு தெளிவா கர்த்தருடைய வருகையையும் உலகத்தின் முடிவு சமீபம் என்பதையும் காண்பிக்கிறது. அப்ப இந்த காலத்தை நம்ம விளங்கி கொண்டோம். இனி காலம் சமீபமாக இருக்கிறது, இனி காலம் செல்லாது. அப்ப இந்த முடிவுக்கு சமீபமா இருக்கிற காலத்துல ஒருவன் எப்படி நடக்க வேண்டும் என்ற ஆலோசனையைத்தான் வேதம் நமக்கு இங்கே கற்றுக் கொடுக்கிறது. காலம் சமீபமா இருக்குது. ஆகவே தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் வசனங்களை கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். ஏன்னா முடிவு காலத்துல நாம நம்புகிற எதுவுமே நம்மை காப்பாற்ற போதுமானது இல்லை. பணம் காப்பாற்றாது, மனிதர்கள் நண்பர்கள் நம்மை காப்பாற்ற மாட்டாங்க, அரசியல் காப்பாற்றாது. ஒரு சீற்றமோ ஒரு கொள்ளை நோயோ வந்தால் அதை எதிர்கொள்வதற்கு நமக்கு எந்த பலனும் கிடையாது. சிலர் பணத்தின் மேல நம்பிக்கை வச்சிருப்பாங்க. ஸ்பெயின் தேசத்துல இப்ப நடந்த ஒரு பெரிய வெள்ளப்பெருக்கை நம்ம பார்த்தோம். ஒரு சூறாவளி மழை காற்று, ஒரே நாள் இரவு தான் பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் நடு தெருவுக்கு வந்துட்டாங்க. கட்டின துணியோட, அடுத்து என்ன நடக்குமோ என்கிற எதிர்பார்ப்போட, அடுத்த வேளை ஒரு துண்டு பிரெட்டு கூட கிடைக்காம ரோட்டு ஓரத்தில் பரிதாபமா யாராவது எங்களுக்கு கொடுக்க மாட்டாங்களான்னு உட்கார்ந்து இருக்கிறாங்க. யார் இவர்கள்? பிளாட்பாரத்தில் குடியிருந்தவங்களா? இல்லை, பெரிய பெரிய மாளிகைகளில், வீடுகளில் குடியிருந்தவங்க. சமீபத்தில் பாருங்க, அமெரிக்காவில் அந்த கலிபோர்னியாவில் வந்த ஒரு பெரிய நிலநடுக்கம், 7.0 அளவுக்கு வந்த ஒரு பெரிய நிலநடுக்கம், அதுல பாதிக்கப்பட்டவர்கள், இப்படி நிறைய காரியங்களை பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் சொல்ற அந்த கடைசி காலத்தின் நிகழ்வுகள்ல நம்மை தப்புவிக்க போதுமான எதுவுமே நம்ம கையில இல்லை. பணத்தை கொடுத்து சமாளிக்க முடியாது, அல்லது என் கூட நிறைய மனிதர்கள் இருக்கிறாங்க அதை வச்சு எதிர்த்து நிற்க முடியாது. கூட்டமா மனிதர்கள்னா எல்லாரும் சேர்ந்து உள்ள போக வேண்டியதுதான். மோசே காலத்தில் கோராகு, தாத்தான் என்பவர்கள் ஒரு பெரிய திரள் கூட்டத்தை தங்களுக்கென்று சேர்த்து கொண்டு மோசே எதிர்க்க தலைப்பட்டாங்க. அந்த கோராகு, தாத்தான் என்பவர்களுக்கு நம்ம பின்னால எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, மோசேக்கு மாத்திரமா ஆதரவாளர்கள் இருக்கிறாங்க என்று அவருடைய மனித பலத்தை நம்பினான். ஒரு வினாடி தான் பூமி தன் வாயை பிளந்து அந்த கூட்டத்தை அப்படியே விழுங்கி போட்டது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, சமீபமா இருக்கிற முடிவு காலத்துக்கு சமீபமா இருக்கிற காலத்துல பயங்கரங்கள், தீமைகள் வரும்பொழுது மனுஷனுடைய சக்தியினால் அவைகளை எதிர்க்க முடியாது. ஆனா இந்த காலத்துல நீங்கள் பாதுகாப்பான, பாக்கியமான ஒரு வாழ்க்கை வாழணும்னா அதற்கு என்ன செய்யணுமா? கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை வாசிக்கணும். இந்த காலத்துக்குரிய மன்னா தீர்க்க தரிசன வார்த்தைகள்ல தான் இருக்குது. தீர்க்க தரிசன வார்த்தைகள்னா இன்னைக்கு பாருங்க, கூட்டம் போட்டு மேடை போட்டு தீர்க்க தரிசனம் சொல்றேன்னு சொல்றாங்களே, அது இல்லை. வேதத்தில் இருக்கிற தீர்க்க தரிசன வார்த்தைகள் நமக்கு 100% உண்மையானவைகள், நேர்மையானவைகள் என்று நமக்கு தெரியும். இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள்ல முடிவு காலத்தை குறித்து, கடைசி காலத்தை குறித்து கர்த்தர் எங்கெங்கெல்லாம் பேசியிருக்கிறார்னு பாருங்க. எல்லா தீர்க்க தரிசிகளும் பேசியிருக்கிறாங்க. பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசிகள், புதிய ஏற்பாட்டு தீர்க்க தரிசியாகிய யோவான் போன்றவர்கள் ஒருத்தர் பாக்கி இல்லாம கடைசி காலத்தை குறித்து நிறைய தகவல்களை பேசியிருக்கிறாங்க. குறிப்பாக தானியேலுடைய புஸ்தகத்தை நீங்க படிச்சீங்கன்னா கடைசி காலத்தில் அந்தி கிறிஸ்துவின் வருகையை குறித்து, மேசியா வருவதை குறித்து போன்ற பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல மீகா, நாகூம், ஓசியா போன்ற தீர்க்கதரிசிகள், சகரியா போன்றவர்கள், எசேக்கியேல் கடைசி காலத்தில் வரக்கூடிய யுத்தங்களை பற்றி பேசியிருக்கிறார். தீர்க்க தரிசனங்களையுமே செலக்ட் பண்ணி அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை வாசிக்கணும். இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் என்று எழுதியிருக்கிறதுனால இந்த புத்தகத்தில் எழுதப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே கடைசி காலத்துக்குரிய தீர்க்க தரிசனங்கள். அதான அர்த்தம்.
வெளிப்படுத்தின விசேஷத்துல எழுதியிருக்கிறார். தீர்க்க தரிசன வார்த்தைன்னு எழுதல, இந்த தீர்க்க தரிசன வார்த்தை. அப்ப இந்த தீர்க்க தரிசன வார்த்தைனா என்ன? இந்த தீர்க்க தரிசன வார்த்தைனா கடைசி காலத்தை குறித்தும் முடிவு காலத்தை குறித்தும் முடிவு கால நிகழ்வுகளை பற்றியும் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தை. இந்த வார்த்தைகளை வாசிக்கிறவனும், இதுல நிறைய தீர்க்க தரிசன வார்த்தைகள் இருக்கிறது. ஏசாயா எழுதினது, எரேமியா எழுதினது, எசேக்கியேல் எழுதினதுல பார்த்தீங்கன்னா எகிப்தை பற்றின பாரம், தேசங்களை பற்றின சில காரியங்கள் அப்படின்னு அந்தந்த காலகட்டங்களை குறித்து. அதெல்லாம் இல்லை, இவர் இந்த தீர்க்க தரிசனம்னா இதற்கு ஒப்பாயிருக்கிற தீர்க்க தரிசன வார்த்தைகள் முடிவு காலத்தை குறித்தும் கடைசி காலங்களை குறித்தும் முன்னறிவிக்கப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகள், அதில் தப்ப வேண்டிய வழிமுறைகள், ஆலோசனைகள், போக்கு போன்றவைகள் எல்லாவற்றையும் குறித்து சொல்லப்பட்ட இந்த தீர்க்க தரிசன வார்த்தை. அப்படின்னா கடைசி காலம் சார்புடைய, கடைசி காலத்தின் தொடர்புடைய தீர்க்க தரிசன வார்த்தை. அது இந்த புஸ்தகத்துல தான் இருக்கணும்னு அர்த்தம் இல்லை. அது வேதத்தின் எந்த புத்தகங்களிலும் இருக்கலாம். அவைகளை தேர்வு செய்து அவைகளை வாசிக்கிறவனும் அவைகளை கேட்கிறவர்களும் அவைகளில் எழுதியிருக்கிறவைகளை கடைபிடிக்கிறவர்களும் தான் இந்த கடைசி காலத்துல பாக்கியவான்களாக இருக்க முடியும். மற்ற உலகத்தை சார்ந்து, அரசியலை சார்ந்து, மனித கூட்டத்தை சார்ந்து, பணத்தை சார்ந்து வாழ்கிறவர்களுக்கு கடைசி காலத்துல எந்த நம்பிக்கையும் இல்லை. எது வேண்டுமானாலும் நடக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் நடக்கலாம். அப்ப கர்த்தர் பிரதானமாய் நமக்கு தருகிற ஆலோசனை என்னன்னா, தீர்க்க தரிசன வார்த்தைகளை வாசிக்க வேண்டிய காலம் இது. தீர்க்க தரிசன வார்த்தைகளை தியானிக்க வேண்டிய காலம் இது. தீர்க்க தரிசன வார்த்தைகளை கேட்க வேண்டிய காலம் இது. தீர்க்க தரிசன வார்த்தையை கேட்கணும்னு சொன்னா இன்னைக்கு நிறைய பேர் ஏதாவது தங்கள் மனதில் தோன்றினதை தீர்க்க தரிசனமா சொல்றாங்களே, அதெல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் அவர்களை தீர்க்கதரிசி என்று கூட அழைக்கிறாங்க. ஒரு ஆளை பேர் சொல்லி கூப்பிட்டா தீர்க்கதரிசி ஆகிறாரு. ஒருவருடைய சரித்திரத்தை குறித்து, பின்னணியை குறித்து சொன்னா தீர்க்கதரிசி ஆகிறாரு. தீர்க்க தரிசனம் என்பது ஒரு தனி நபரை பற்றி சொல்லுவது அல்ல. கூட்டத்தில் இருக்கிறவங்களை பேர் சொல்லி அழைத்து ஜனங்களை மயிர்கூச்செறிய வைக்கிறது அல்ல. தீர்க்க தரிசனம் என்பது தேவனிடத்திலிருந்து வருகிற ஒரு செய்தியா இருக்கணும். அதை கேட்கிறவர்களுக்கு வேண்டிய ஒரு செய்தியா. அப்ப தீர்க்க தரிசன வார்த்தைகள் வேதத்திலே நமக்கு எழுதப்பட்டிருக்கு. இந்த வார்த்தைகளை வாசிக்க வேண்டிய பிரதான காலத்துக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். இப்போ நம்மை சுற்றிலும் நடக்கிறவைகளை பார்த்து இனி காலம் செல்லாது என்ற முடிவுக்கு நம்ம வந்து விட்டோம். கொரோனா வந்த போதே அந்த முடிவுக்கு வந்தாச்சு நம்ம. அப்ப இந்த காலகட்டத்தில் என்ன வாசிக்கணும்? கர்த்தருடைய தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் அதை கேட்கிறவனும். நீங்க அதை கேட்கறதுக்கு தான் நீங்க முயற்சி பண்ணணும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் சும்மா போய் நமக்கு உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளை கேட்போம், இன்னைக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுக்குறாங்க அதை போய் கேட்போம், நம்மை சந்தோஷப்படுத்துவதற்கு என்ன சொல்றாங்க அதை போய் கேட்போம் என்று வம்ச வரலாறுகளையோ அல்லது வெறும் வாக்குத்தத்தம் சார்ந்த காரியங்களையோ பற்றி யோசிப்பதற்கு இது காலம் அல்ல. விளிம்பு நிலையிலே நிற்கிறோம். முடிவு காலத்தின் துவக்கத்தில் அடியெடுத்து வைத்து விட்டோம். இந்த முடிவு காலத்துல உங்களை பாதுகாக்கிறது கர்த்தருடைய தீர்க்க தரிசன வசனங்கள். இந்த கடைசி நாட்கள்ல பார்த்தீங்கன்னா நிறைய குழப்பம் வரும், நிறைய போராட்டம் வரும், என்ன செய்வது என்று தெரியாத நிலை வரும். இந்தியாவில் நம்ம ரொம்ப சேஃபா இருக்கிறோம். ஆனா அந்த கடைசி கால பாதிப்புகளை பாதிக்கப்பட்டவங்களை பார்த்தீங்கன்னா அவருடைய எதிர்காலமே சூனியமாகி இருண்டு போன ஒரு நிலைமையில அடுத்தது என்ன தெரியல. ஸ்பெயின்ல ரோட்ல வந்து உட்கார்ந்துட்டாங்களே, அடுத்தது என்ன தெரியல. அவர்கள் கட்டி வைத்திருந்த கட்டடங்கள் இடிந்து நொறுங்கி நாசமாகி விழுந்ததை அடுத்தது என்ன தெரியல. நம்ம வேலை பார்த்த வேலை ஸ்தலங்கள் அடியோடு அடித்து கொண்டு போய்விட்டதை அடுத்தது என்ன தெரியல. சேர்த்து வைத்திருந்த செல்வம், பணம், பிள்ளைகள், குடும்பம் எல்லாம் நம்மை விட்டு கடந்து போச்சே, அடுத்தது என்ன தெரியல. இந்த மாதிரி திகைத்த இருண்ட காலகட்டங்கள்ல நிறைய நம்ம உள்ள போக வேண்டி வரும். பாருங்கள், போன வருஷத்தின் கடைசி மாதங்கள்ல தமிழ்நாட்டில் கூட நிறைய பாதிப்பு. சில குடும்பங்கள், சில வீடுகள் அந்த திருவண்ணாமலையில மண்ணு அப்படியே வந்து விழுந்து மூடி அடுத்த நிமிஷம் மண்ணுக்குள்ளே உயிரோட சமாதியாகி விட்டார்கள். வயநாட்டில் நடந்ததை மறக்க முடியுமா நம்ம? அதுல மிச்சமா இருந்தவங்களுடைய மனசுல என்ன கேள்வி வந்திருக்கும்? அடுத்தது என்ன, நம்ம என்ன செய்வது? இனி இது மாதிரி நிகழ்வுகள் தான் நிறைய நடக்கும். அடுத்து என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. காரணம், நம்முடைய எதிர்காலம் இருண்டதாக இருக்கும். நம்ம வாழ்கிற நடைமுறை காலம் இருண்டதாக இருக்கும்.
இதுல எப்படி நடக்கணும், என்ன பேசணும், யாரை நம்பணும், எங்க போகணும், இதெல்லாம் நமக்கு தெரியாம இருக்கும். வேதம் சொல்லுது, இப்படிப்பட்ட இருண்ட காலங்கள் வரும் பொழுது தேவ பிள்ளைகள் திகைத்து போய் உட்கார்ந்துராம அவர்கள் தைரியத்தோடு நடப்பதற்கு நான் தீர்க்க தரிசன வார்த்தைகளை கை விளக்குகளாக உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். 2 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 19வது வசனம் சொல்லுது, அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. எதுக்கு அந்த வசனம் நமக்கு உண்டு? அந்த வசனத்தை கொண்டு நம்ம என்ன செய்ய போறோம்? பொழுது விடிந்து விடிவெள்ளி. விடிவெள்ளினா யாரு? வேதம் சொல்லுகிறது, அவர் தாவீதின் வேரும் விடிவெள்ளி நட்சத்திரவுமாக இருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து வர்ற வரைக்கும் அந்த இடைப்பட்ட காலங்கள் ஒரு இருண்ட காலமாக நடக்கிற நிகழ்வுகள் இருண்ட நிகழ்வுகளாக வரும்போது, அந்த விடிவெள்ளி வருகிற வரைக்கும் இருளுள்ள ஸ்தலத்திலே நீங்க அந்த இருளுள்ள இடங்கள்ல போக நேரிடும் போது, அந்த காலங்களை கடக்கும்போது பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனம்னா என்ன வசனம்? அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனத்தை கவனித்திருப்பது நலமா இருக்கும். அப்ப இருட்டுல கருங்கும்னு இருக்கிற இருட்டுல, பயமுறுத்துகிற இருட்டுல, பாதை தெரியாத இருட்டுல ஒரு கை விளக்கு ஒருவனுக்கு கிடைத்தால் எப்படி இருக்கும்? அது வரைக்கும் திகைத்திருந்தவன் நடக்க ஆரம்பிச்சிருவான். தன் இலக்கை நோக்கி தன் பயணத்தை தொடர ஆரம்பிச்சிருவான். அவனுடைய மனதிலே ஒரு வெளிச்சம் வந்துவிடும், தைரியம் வந்துடும். நம்ம நடந்துடலாம், போயிடலாம், கையில தான் லைட் இருக்க அப்படின்னு. கர்த்தர் சொல்றார், உங்க கையில லைட் இருக்கு. நிறைய பேருக்கு அது லைட் என்று தெரியாம இருக்கிறதுனால தான், அது விளக்கு என்று தெரியாம இருக்கிறதுனால தான் அஞ்ஞானிகளைப் போல இருண்ட காலங்கள்ல துவண்டு போய் அப்படியே அமர்ந்து விடுகிறார்கள். வேதம் சொல்லுது, அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இருளிலே பிரகாசிக்கத்தக்கதாக விளக்காக அது உங்களுக்கு தரப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்றார். அப்ப இந்த வசனத்தை கர்த்தர் தீர்க்க தரிசன வசனத்தை கொடுத்துட்டாரு. நம்மை சுற்றிலும் இருண்ட நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. நம்ம இதுவரைக்கும் பார்த்தறியாத, கற்பனை பண்ண முடியாத பயங்கரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப சொல்லுங்க, இந்த நேரத்துல தான் நமக்கு இந்த வசனத்தினுடைய பயன்பாடு அதிகம். வீட்டில் பார்த்தீங்கன்னா மெழுகுவர்த்தி வாங்கி போட்டு வச்சிருப்பாங்க. அப்பெல்லாம் நம்ம பார்க்கவே மாட்டோம், தேடவே மாட்டோம், யோசிக்கவே மாட்டோம். ஒரு கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னு சொன்னா, அது வருவதற்கு இன்னும் ரொம்ப நேரம் ஆகும்னு சொன்னா, இங்கே தான் வச்சேன், அங்கே தான் வச்சேன், எங்க மெழுகுவர்த்தி, எங்க தீப்பெட்டின்னு சொல்லி வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஓடுறத பார்த்துருப்பீங்க, நீங்களுமே ஓடி இருப்பீங்க. வேதம் சொல்லுது, உங்களுக்கு ஏற்கனவே ஒரு மெழுகுவர்த்தி, இருளிலே உங்களை நடத்துவதற்கு ஒரு வெளிச்சம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த வெளிச்சத்தை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கிறணும். இதெல்லாம் நம்ம கையில இருக்குது, பைபிள்ல இருக்குது. இது ஏற்ற வேண்டிய நேரம், இதை எரிய பண்ண வேண்டிய நேரம், அதனுடைய ஒளியிலே நடக்க வேண்டிய நேரம் இப்போ நம்மை சுற்றிலும் வந்திருக்கிறது என்பதை கவனத்திலே கொள்ளணும். அப்ப இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை வாசிப்பதன் மூலம், அவைகளை மற்றவர்களுக்கு சொல்லி அந்த வார்த்தைகளை கேட்பதின் மூலம், அதில் எழுதியிருக்கிறவைகளை கடைபிடிப்பதன் மூலம் நமக்கு என்னென்னலாம் வருது பாருங்க. அதை வாசிக்கிறதுனால நமக்கு என்ன வருது? ஒன்று, நம்ம வாழ்கிற காலத்தை நம்ம அறிஞ்சிக்கிறோம். இந்த காலத்தினுடைய தன்மை என்ன, இந்த காலம் எப்படி போகும், அதில் மனிதர்கள் எப்படி இருப்பாங்க, ஊழியர்கள் எப்படி இருப்பாங்க, அரசியல் எப்படி இருக்கும், ஆளுகிறவர்கள் எப்படி இருப்பாங்க, அதிகாரங்கள் எப்படி இருக்கும், இது எல்லாவற்றையும் வேதம் நமக்கு காட்டுகிறது. நீ இந்த காலத்தில் தான் நிற்கிற, உன்னை சுற்றி இருக்கிற காலம் எப்படிப்பட்டது, அதை அறிந்து கொள்ள தீர்க்க தரிசன வசனங்களால தான் சாத்தியம். ஏன்னா ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு மாதிரி நடக்கணும். ஒரு காலம் நம்பிக்கைக்குரிய காலம், யாரையும் நம்பலாம். இப்ப தாயை நம்ப முடியல, தகப்பனை நம்ப முடியல, கணவனை நம்ப முடியல, மனைவியை நம்ப முடியல. அப்ப இந்த காலத்துல நான் எப்படி நடக்கணும்? அதை நமக்கு காட்டுவதற்கு காலத்தை குறித்த அறிவை வேதம் நமக்கு தருகிறது. இரண்டாவது, அந்தந்த காலங்கள்ல இதான் இந்த காலம் சொல்லிருச்சு, அந்த காலத்துல பிரதானமா என்னெல்லாம் நடக்கும், மனிதர்களை பாதிக்கிற மாதிரி என்னென்ன சம்பவங்கள் பூமியில நடக்கும் என்பதை இதன் மூலம் நம்ம அறிந்து கொள்ளுகிறோம். அறிஞ்சிட்டு என்ன செய்ய போறோம்? அறிந்து கொண்டு ஜெபம் பண்ணுவதன் மூலம் தப்பித்து கொள்ள போகிறோம். லூக்கா 21வது அதிகாரம் கடைசி பகுதியில் என்ன சொல்லுது பாருங்க. இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பித்து மனுஷகுமாரன் வரும்பொழுது எதிர்நிற்க பாத்திரவான்களா எண்ணப்படும்படி
எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபிங்கள் என்றார். ஜெபம் பண்றது மூலம் தப்ப முடியும். ஆனா எதுக்கு ஜெபம் பண்ணணும்னு தெரியணும்ல. அதை குறித்த காலத்தை குறித்த அறிவை, அந்தந்த காலங்களில் நடக்க போகிற நிகழ்வுகளை, சம்பவங்களை தீர்க்க தரிசன வார்த்தைகள் நமக்கு தெளிவாக காண்பிக்கின்றன. மறுபடியும் சொல்றேன், நம்பிக்கைக்குரிய தீர்க்க தரிசன வார்த்தைகள். நீங்கள் 100% நம்புவதற்கு ஏற்ற தீர்க்க தரிசன வார்த்தைகள் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. மூன்றாவது காரியம் பாருங்க, அந்த காலங்கள்ல வருகிற நன்மைகள். கர்த்தர் இந்த காலத்துல ஒரு நன்மை உங்களுக்கு வச்சிருக்கிறேன், ஒரு நன்மையான ஒரு காரியத்தை கொடுப்பேன், சுற்றிலும் தீமையான காரியங்கள் நடந்தாலும் நான் உங்களுக்கு இதெல்லாம் கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா, ஒரு அபிஷேகமா இருக்கலாம், ஒரு வரமாக இருக்கலாம், ஏதோ ஒன்று. அதை பெற்றுக்கொள்ள அந்த காலத்திலே நம்ம ஆயத்தப்பட முடிகிறது. அந்த காலத்தில் என்ன தீமை நடக்கும் என்று கர்த்தருடைய வசனம் காமிக்கும். அந்த தீர்க்க தரிசனம் அந்த தீமையை எப்படி எதிர்கொள்வது, எப்படி தப்பிப்பது என்ற போக்கை நம்ம அறிந்து கொள்வதற்கு, எச்சரிக்கைப்படுத்துவதற்கு அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் நமக்கு உதவிகரமாக இருக்கும். அடுத்த காரியம் பாருங்க, 4வது காரியம், அந்தந்த காலங்கள்ல, இந்த தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்ட காலங்கள்ல நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்றும் அதுல சொல்லப்பட்டிருக்கும். பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 1:3 படிச்சோம். காலம் சமீபமா இருக்குது மாத்திரம் சொல்லாம, அந்த காலத்தில் நீங்க என்ன செய்யணும்னு சொல்லி இருக்குது. தீர்க்க தரிசன வசனத்தை வாசிங்க, அதுவே பிரதானமாய் படிங்க, அதை எங்க யார் விளக்கி சொன்னாலும் கேளுங்க, 3வது அதை கடைபிடிங்க என்ற 3 கடமைகளை சொன்ன மாதிரி, ஒவ்வொரு காலங்களிலும் நம்ம என்ன செய்யணும் என்பதை வேதம் நமக்கு தெளிவாய் காண்பிக்கும். தீர்க்க தரிசன வசனம் அதை தெளிவாக விளங்கி கொள்ள வைக்கும். 5வது பாருங்க, தீர்க்க தரிசன வார்த்தைகள்ல தேவனுடைய செயல்பாடுகள் சொல்லப்பட்டிருக்கும். அந்தந்த காலங்கள்ல கர்த்தர் எப்படி ரியாக்ட் பண்ணுவார், கர்த்தர் ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு மாதிரி ரியாக்ட் பண்றதை பார்க்க முடியுது. ஆபிரகாமுடைய காலத்தில் கர்த்தர் ஒரு மாதிரி செயல்பட்டதையும், அதற்கு பிறகு இடைப்பட்ட காலங்களில் பரிசுத்தவான்களுடைய காலங்களில் ஒரு மாதிரி செயல்படுகிறதையும், சுவிசேஷ காலங்களில் கர்த்தர் செயல்படுகிறதையும் வித்தியாசம் இருக்கு. கடைசி காலங்களில் கர்த்தருடைய கிரியைகள், கர்த்தருடைய செயல்பாடுகள் அது எப்படி இருக்கும் என்பதை நமக்கு வெளிப்படுத்த தீர்க்க தரிசன வசனங்களால தான் சாத்தியம். அதை விட்டு நீங்க எதையாவது இந்த வாக்குத்தத்த வசனத்தை வச்சுட்டு மனப்பாடம் பண்றது, கோடு போட்டு வைத்துக் கொள்வது, கை வச்சு ஜெபம் பண்றது, அது போதும். குழந்தை குருவிகளை விட்டு விட்டு எதை வாசிக்க வேண்டிய காலத்துக்குள்ள வந்திருக்கிறோமோ அதை வாசிங்கன்னா தப்பிச்சிங்க. வேதம் சொல்லுது, அந்த காலங்கள்ல கர்த்தருடைய கிரியைகள் என்னன்னு காட்டும். இந்த கடைசி காலங்களில் கர்த்தர் எப்படி எழும்பி வருவார், கர்த்தர் எப்படி தம்முடைய அதிகாரத்தை வெளிப்படுத்துவார், வல்லமையை வெளிப்படுத்துவார், இதெல்லாவற்றையும் இந்த காலத்தில் கர்த்தருடைய செயல்பாடுகள் என்னங்கிறத காமிக்கும். 2வது, அந்த காலத்துல சாத்தான் செய்கிற தந்திரங்கள் என்ன அப்படின்னு காமிக்கும். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, ஆபிரகாம் காலத்துல சாத்தான் செஞ்ச தந்திரம் வேற, நடுப்பட்ட காலங்களில் செய்த சாத்தானுடைய தந்திரங்கள் வேற, புதிய ஏற்பாட்டு காலத்தில் சபை காலத்துல சாத்தானுடைய தந்திரங்கள் வேற, இப்போ சாத்தானுடைய கிரியைகள் வேற. அப்ப நீங்க புதிய ஏற்பாட்டு காலத்துல பார்த்த சாத்தானிடத்துல இல்லாத பல ஆயுதங்கள் கடைசி கால சாத்தானுடைய கையில் இருக்குது. இப்பெல்லாம் சாத்தான் பார்த்தீங்கன்னா ரேபன் கிளாஸ் போட்டுக்கிறான், கோட் சூட் போட்டுக்கிறான், கையில் ஒரு லேப்டாப் வச்சுக்கிறான், செல்போன் வச்சிருக்கிறான். பழைய சாத்தான் அப்படி இல்லை. அப்போ இப்போ அவனுடைய கிரியைகளும், அவன் பயன்படுத்துகிற வஞ்சிப்பதற்கு பயன்படுத்துகிற காரியங்களும் எதை வச்சு ஜனங்களை ஏமாற்றுவான் என்பதையும் அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் நமக்கு சுட்டி காண்பிக்கின்றன. அப்ப தேவனுடைய காரியங்களை பார்க்கிறோம், தேவனுடைய செயல்பாடுகளை பார்க்கிறோம். நம்ம வாழ்கிற காலத்துல சாத்தானுடைய தந்திரங்களையும் அந்த வசனம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. 6வது காரியம் பாருங்க, நாம் தீர்க்க தரிசனங்களால் நம்மையும் நம்மை சேர்ந்தவர்களையும் பாதுகாத்து கொள்ள முடிகிறது. ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை அதை கேட்டு அதை கடைபிடிக்கிற மனுஷனையும் காப்பாற்றும், அவனை சேர்ந்தவர்களையும் காப்பாற்றும். பெரும் மழையை பெய்ய வைத்து இந்த உலகத்தை முழுவதும் நான் அழிக்கப் போகிறேன் என்பது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. அந்த வார்த்தை நோவாவுக்கு சொல்லப்பட்ட போது நோவா அதை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டார். அதுல என்ன செய்ய வேண்டும் என்கிற கிரியைகளை கர்த்தர் வெளிப்படுத்தின போது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட்டு
கர்த்தர் சொன்ன கடமைகளை நிறைவேற்றி ஒரு பேழையை உண்டு பண்ணினார். இதெல்லாம் நம்ம வாசிச்சிருக்கிறோம். அடுத்து பாருங்க, அவர் அந்த தீர்க்க தரிசனத்தை கேட்டதுனால, அவர் அந்த தீர்க்க தரிசனத்தை கை கொண்டதுனால நோவா மாத்திரமில்ல, அவருடைய குடும்பமும் பாதுகாக்கப்பட்டது. நோவா முதலான 8 பேரை கர்த்தர் உயிரோடே பாதுகாத்து வைத்திருக்க என்று வேதம் சொல்லுது. அப்ப நோவா குடும்பத்தை ஒருவர் தீர்க்க தரிசனத்தை கேட்கும்போது அவரையும் அவரை சார்ந்தவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் அந்த வார்த்தைகள் காப்பாற்ற போதுமானதாக இருக்கிறது என்பதையும் கவனத்தில் வைக்கணும். அப்போ 1, காலங்களை அறிந்து கொள்ளுகிறோம். 2, காலங்களில் நடக்க போகிற காரியங்களை அறிந்து கொள்ளுகிறோம். 3, அந்த காலங்களின் நன்மையை பெறுவதற்கு ஆயத்தப்படுகிறோம். தீமையை குறித்து எச்சரிக்கப்படுகிறோம். 4, அந்தந்த காலங்களில் நாம் செய்ய வேண்டிய கடமைகளை அறிந்து கொள்ளுகிறோம். 5, தேவனுடைய கிரியைகள், அந்த கடைசி நாட்கள்ல நம்ம வாழ்கிற அந்த காலத்துல தேவனுடைய கிரியைகள், சாத்தானுடைய தந்திரங்கள், இவைகளை நம்ம விளங்கிக் கொள்ளுகிறோம். 6வது, அந்த தீர்க்க தரிசனங்களினால் நம்மையும் நம்மை சேர்ந்தவர்களையும் பாதுகாத்து கொள்ளுகிறோம். அதனாலதான் அவர் சொல்றாரு, இனி நீ வாழ்கிற காலம் பயங்கரமும் ஆபத்தும் கண்மூடி கண் திறக்கிறதுக்குள்ள எது வேண்டுமானாலும் நடப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிற காலங்கள். அதனால நீங்க என்ன செய்யணும், இந்த நாட்கள்ல பழைய மாதிரியே குழந்தைகளைப் போல யோசித்து, குழந்தைகளைப் போல இருந்து கொண்டாட்டங்கள், ஆட்டம் பாட்டம் இப்படி நேரத்தை செலவழிச்சிடாதீங்க. இனி காலம் செல்லாது, காலம் சமீபமாயிற்று, எல்லாவற்றுக்கும் முடிவு என் கண்கள் முன்பாக வைத்திருக்கிறது என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இப்படிப்பட்ட காலங்கள்ல நீங்கள் செய்ய வேண்டிய கிரியை தேவையற்ற காரியங்கள், கிறிஸ்தவ காரியங்கள் தான் அது. ஆனா தேவையற்ற காரியங்களை விட்டுட்டு பாருங்க, ஒரு கொண்டாட்டம் வந்துச்சுன்னா தேவையில்லாத பல காரியங்கள் அதில் இருக்கும். இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டிலே தேவையில்லாத பல விஷயங்கள் வந்து விட்டது. ஆராதனை என்ற பேர்ல ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டங்கள், நோட்டீஸ்ல கூட பார்த்தீங்கன்னா இந்த கொண்டாட்டம், குழந்தைகள் கொண்டாட்டம், வாலிபர்கள் கொண்டாட்டம், வயோதிபர்கள் கொண்டாட்டம். கொண்டாடுவதற்கு இது காலம் இல்லை. கர்த்தரோட சொல்றாரு. இப்போவும் நம்ம பார்த்தீங்கன்னா எங்கே தீர்க்க தரிசன வசனம் சொல்றாங்க, எங்கே நம்மை சுகமாக்கி விடுகிறார்கள், அதை தேடித்தான் ஓடுகிறோம். அதெல்லாம் யாருக்கு நடத்தப்படுது அப்படின்னு சொன்னா, புது நிலை கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை அறியாதவர்கள், அவர்களுக்கு கிறிஸ்துவனுடைய வல்லமையையும் அன்பையும் காட்டுவதற்கு தான் அந்த கூட்டங்கள் நடத்தப்படுகிறது. அது தேவை. இப்ப நடத்துறாங்க அற்புத பெருவிழா, விடுதலை பெருவிழா, அப்படிலாம் நடத்துறாங்க. அதுக்கு நம்ம எதிரானவர்கள் அல்ல. அது நடத்தப்பட்டா தான் இயேசுவை அறியாத அநேகர் கர்த்தருடைய வல்லமையை ருசி பார்த்து தங்களுடைய சொந்த வாழ்க்கையிலே அனுபவமாக்கி கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வாங்க. அதுக்கு அது தேவை. ஆனால் நடப்பது என்னன்னு பார்த்தா, அற்புத பெருவிழாக்கள்ல கிறிஸ்தவர்கள் தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அங்கே நடத்தப்படுகிற சுகமளிக்கும் ஆராதனைகள்ல கிறிஸ்தவர்கள் கூட்டம் தான் அதிகமா உட்கார்ந்து இருக்குது. ஏன் உங்களுக்கு அந்த கர்த்தரிடத்தில் அற்புதங்களை பெற தெரியாதா? மறுபடியும் பால் உண்கிற குழந்தைகளைப் போல இருக்கணுமா? இதையே தேடி தேடி வரணுமா? ஏன் கர்த்தர் உங்களிடத்துல பேச மாட்டாரா? கர்த்தர் நம்மை நடத்த மாட்டாரா? அடுத்து கிறிஸ்துவுக்குள் வளருகிற அல்லது ஆரோக்கியமா இருக்கிற காரியங்களை பத்தி நம்ம யோசிக்கவே மாட்டோமா? அந்த துவக்க நிலை கிறிஸ்தவத்திலே நம்ம அப்படியே நின்று விடுவோமா? தெரியல. இப்ப நடத்தப்படுகிற இடத்துல பாருங்க, 90% பேரு சர்ச்சுக்கு போறவங்க, வெவ்வேறு இடங்களுக்கு போறவங்க, கூட்டத்துக்கு போறவங்க, பல சமயத்துல சபை நடத்துறவங்க, கூட்டமா அங்க உட்கார்ந்து இருப்பாங்க, ஆராதனைக்கு போறவங்க, ஞான ஸ்நானம் பெற்றவங்க, இவர்கள் தானே இப்படிப்பட்ட துவக்க நிலை கூட்டங்கள் இருக்கிறாங்க. துவக்க நிலை கூட்டங்களை நான் தவறு சொல்லுவதில்லை. ஆரம்ப பாடசாலைகள் இருந்தால் தான் உயர்நிலை படிப்புக்குள்ள போக முடியும். ஆனால் உயர்நிலை படிப்பிலே படிக்க வேண்டியவங்க ஆரம்ப பாடசாலையில உட்கார்ந்து இருக்கிறது தான் நமக்கு கஷ்டமா இருக்குது. அப்ப தேவனுக்குள் வளர்ந்த கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்க தேட வேண்டிய வார்த்தைகள், நீங்கள் வாழ வேண்டிய இந்த காலத்தில் நீங்கள் தேட வேண்டிய வார்த்தைகள், வாசிக்க வேண்டிய வார்த்தைகள், பேச வேண்டிய வார்த்தைகள், கேட்க வேண்டிய வார்த்தைகள், தீர்க்க தரிசன வார்த்தைகள் என்று நான் சொல்லல, கர்த்தருடைய வேதம் சொல்லுது. மறுபடியும் வாசிக்கிறேன் பாருங்களேன். இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை அப்படின்னா கடைசி காலம் சம்பந்தப்பட்ட அங்கே வரக்கூடிய நிகழ்வுகளை பற்றி கர்த்தர் உரைத்து காண்பித்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை வாசிக்கிறவனும், அப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்கிறவங்களும், அதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள்.
காலம் சமீபமாயிற்று என்று சொல்றாங்க. இதனால நம்ம ரொம்ப விழிப்பா இந்த காலங்கள்ல நீங்க தீர்க்க தரிசன வார்த்தைகளை தேடி வாசியுங்கள். உங்க கவனத்தை வேற பக்கம் திசை திருப்ப விடாதீங்க. இன்னைக்கு பாருங்க, ஒருவனை ஐஸ்வர்யவான் ஆக்குவது கர்த்தருடைய முதல் கடமை. எங்கெங்கெல்லாம் செழிப்பு என்ற வார்த்தை வருது அது பக்கத்தில் நம்ம திருப்புறாங்க. பைபிள படிச்சு பாருங்க, ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். யோபுவின் முந்தின நிலைமை விட பிந்தின நிலைமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவருக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்தார், இவருக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்தார். எல்லாம் பைபிள்ல இருக்குதான். ஆனா இந்த காலத்துக்கு உங்களுக்கு தீர்க்க தரிசன வார்த்தைகள், கர்த்தருடைய சித்தத்தை தேடுங்கள், வரக்கூடிய காரியங்களை தேடுங்க, இதுல தப்பிக்கக்கூடிய வழியை தேடுங்க. அப்ப சாத்தான் என்ன செய்யறான் பாத்தீங்கன்னா, ஒரு கெட்ட காரியத்தை நோக்கி திருப்பினால் நீங்க அலர்ட் ஆயிருவீங்க. ஒரு கெட்ட காரியத்தை நோக்கி வேதத்துல இருக்கிற மாதிரியே காரியம்தான், அதை நோக்கி உங்களை திசை திருப்பினால் நமக்கு திசை திருப்பப்படுகிறோம், மடை மாற்றப்படுகிறோம் என்பது புரியவே புரியாது. நமக்கு வசனத்துலானுங்க இருக்கு, நாங்க என்ன வேற புஸ்தகத்துல வேற மத கொள்கையில வேற யாராவது சொன்னதையா பின்பற்றோம்? கர்த்தர் தானே சொல்லி, கர்த்தர் சொன்னாரு. ஆனால் இந்த காலத்துக்கு உங்களுக்கு என்ன வேண்டும்னு பாருங்க. அப்போ ஒரு பெரும் திரள் கூட்டத்துடைய மனதை, அவருடைய இருதயத்தை, சிந்தனைய வேற பக்கமா திசை திருப்புற முயற்சி. ஆனால் கர்த்தர் சொல்றார், நீ தப்பிக்கணும்னு நினைச்சீன்னா இந்த கடைசி காலத்தினுடைய போராட்டங்கள்ல, கடைசி காலத்தினுடைய பயங்கரங்கள்ல, இருண்ட சூழ்நிலையில நடக்கணும்னு நினைச்சீன்னா நான் உனக்கு காண்பித்திருக்கிற இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கணும், கேட்கணும், கடைப்பிடிக்கணும். இந்த 3 காரியத்தை அவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். நம்ம வாழ்கிற இந்த கடைசி காலம் பயங்கரமான காலம். இந்த காலத்துல வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அநீதிக்கும் இருளுக்கும் அந்தகாரத்திற்கும் அதிகாரம் கொடுக்கப்படுகிற காலம். அப்ப இந்த காலத்தை முதல்ல விளங்கிக்கிட்டா தான் இது கர்த்தரால் உண்டாயிற்றா அல்லது இருளின் அதிகாரத்தினால் உண்டாயிருக்கிறதா என்று நம்ம தெரிந்து கொள்ள முடியும். காலத்தை தீர்க்க தரிசன வார்த்தையை நம்ம புரிந்து கொள்ளாவிட்டால் சொல்லப்படுகிற எதையும் நம்ம சுலபமாக நம்பி விடுவோம். ஒரு அந்தி கிறிஸ்து சமாதானத்தை கொண்டு வரேன்னு சொன்னா நீங்க அவனுக்கு காணிக்கை கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க, இனி சமீபத்தில் என்ன செய்வாங்கன்னா, மறுபடியும் தேவாலயத்தை கட்ட போறோம், எருசலேம் தேவாலயத்தை கட்ட போறோம், எருசலேமை மறுபடியும் சீரமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது பல கிறிஸ்தவர்கள் காணிக்கை சேகரம் பண்ணி அனுப்புவாங்க. ஏன்னா எருசலேம் என்பது யூதர்கள் தங்களுக்கு நினைக்கிறானோ இல்லையோ, நம்ம ஊர் கிறிஸ்தவர்கள் அது நமக்குரியது என்றுதான் நம்புகிறார்கள். ஆனா வேதம் என்ன சொல்லு தெரியுமா? ஆலயத்தை கட்டுகிற கடைசி காலத்தின் அதிகாரம் அந்தி கிறிஸ்து தன் கையில் எடுத்துக் கொள்ளுவான். எருசலேமுக்கு நன்மை செய்வதை போல காரியத்தை யாரு காமிப்பான்னா அந்தி கிறிஸ்து. இது தீர்க்க தரிசன வசனத்துல இருக்கு. இது படிக்கலன்னா நம்ம என்ன செய்வோம்? நல்லது செய்யற மாதிரி தோன்றின உடனே நாமும் அதற்கு ஆதரவு தெரிவிக்க ஆரம்பிச்சிருவோம். கடைசி காலம் இருளுக்கும் அந்தகாரத்திற்கும் இருண்ட கிரியைகளுக்கும் தீமைக்கும் அதிகாரம் கொடுக்கப்படுகிற காலம். அதை நம்ம நல்லா விளங்கிக்கிறணும். முதல் காரியம் பாருங்க, சமாதானத்தை குலைத்து போடும் அதிகாரம். நீங்க 2025 இருந்தே நீங்க கொஞ்சம் கொஞ்சமா பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஏன்னா அந்த நாட்களுக்குள்ளே நம்ம கடந்து வந்து விட்டோம். இது என்ன செய்யும்? இது கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிக்கும். சமாதானத்தை குலைத்து போடும் அதிகாரம். அந்த அதிகாரத்தை கர்த்தரே கொடுத்துடுறாரு. சில சமயத்துல தன்னுடைய நீதியின் அடிப்படையில சாத்தான் அவரிடத்தில் பிராது பண்ணும்போது, நீங்க எவ்வளவுதான் நன்மை செய்தாலும் ஜனங்கள் என்னைத்தானே ஐயா பின்பற்றுகிறார்கள், அதனால இவங்க மேல எனக்கு அதிகாரம் கொடு என்று அவருடைய நீதியை முன்னிறுத்தி கேட்கும்போது கர்த்தர் அவனுக்கு விட்டு கொடுத்து விடுகிறார், விட்டு கொடுத்துறார். அவங்க உன்னைத்தான் தேர்ந்தெடுத்தாங்க. அன்னைக்கு சொன்னாங்களே, பரபாசை எங்களுக்காக விடுதலை செய்யும், இயேசுவை சிலுவையில் அறையும். பரபாசை சிலுவையில் அறைவதற்கு நிறைய முகாந்திரம் இருக்கு. அவன் திருடன், கலகக்காரன், கொள்ளையடிக்கிறவன், ஜனங்களை உபத்திரவப்படுத்துகிறவன். இயேசு குருடர்களின் கண்களை திறந்தவர், நடக்க முடியாதவங்களை நடக்க வச்சவங்க. அவரை சிலுவையில் அறையணுமா? ஆனால் இவனை விடுதலை செய்யணுமா? பரபாஸ் விடுதலையாகி என்ன செய்ய போறார் உங்களுக்கு? பரபாஸ் மூலம் உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்க போகிறது? அப்ப ஜனங்கள் தீமையை தெரிந்து கொள்ளும் போது கர்த்தர் விட்டு கொடுத்துறார் அதுக்கு. அதனால்தான் அப்படி நடக்குது. நம்ம பாருங்க, நம்ம கேட்கிறோம், ஏன் ஆட்சியாளர்கள், பயங்கரமான ஆட்சியாளர்கள் உலக அளவில் ஒவ்வொரு இடத்துல அதிகாரத்துல உட்கார்றாங்கன்னு கேட்டா, நீங்க தான் விரும்புனீங்க. அதை
நீங்க தான் இப்படிப்பட்டவர்கள் எங்களை ஆளணும்னு சொல்லி அழைத்தீர்கள். அப்ப கர்த்தர் அதற்கு அதிகாரம் கொடுத்து விடுகிறார். முதல் அதிகாரம் பாருங்களேன். இனி வருகிற நாட்கள்ல நீங்க தெளிவா பார்ப்பீங்க. சமாதானத்தை எடுத்து போடும் அதிகாரம் இருளுக்கு கொடுக்கப்படுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது சிவப்பான ஒரு குதிரை புறப்பட்டது, அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்வதாக. இண்டிவிஜுவலா ஒரு பெரிய யுத்தம் வந்து மொத்தமா பாம்பு போட்டு போறானே, அது இல்லை. இந்த நாட்டுக்கு அந்த நாடு அப்படி இல்லை. ஒவ்வொரு ஆளுடைய மனசுலையுமே ஒரு கலக புத்தி, கொலை புத்தி, ஒரு வெறி ஏற்றப்பட்டு ஒருவரை ஒருவர் தனித்தனியா கொலை செய்யறதுக்கும் சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அப்ப இனி வருகிற இந்த கடைசி காலங்கள்ல சமாதானத்தை எடுத்து போடும் அதிகாரம் சாத்தானுக்கு கொடுக்கப்பட போகுது. அப்ப அவன் என்ன செய்ய போறான்? எல்லாருடைய மனதிலும் ஒரு பகை உணர்ச்சியை எழுப்பி, எல்லாருடைய இருதயத்திலும் பக்கத்தில் இருந்தவங்க அவ்வளவு நாள் நல்லா பழகிட்டு இருந்தவங்க அவர்களுடைய மனதிலே ஒரு பகை உணர்ச்சி உண்டாக்கப்பட்டு ஒருத்தரை ஒருத்தர் அழிப்பதற்கான சமாதானத்தை எடுத்து போடுகிற, இங்கொன்றும் அங்கொன்றும் நடக்கிறதல்ல, அது எல்லா காலத்திலையும் நடக்கும். ஆனா இந்த காலத்துல அதுக்கு ஒரு அதிகாரமே கொடுத்துறாங்க, பண்ணு அப்படின்னு. அப்ப நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் அப்படிப்பட்ட நிலைகளை பார்க்க வேண்டி வரும். அப்ப இப்படிப்பட்ட அதிகாரங்கள் நிறைந்த காலத்துக்குள்ளதான் நம்ம கடந்து போறோம். 2வது அதிகாரம் என்ன செய்து பாருங்க, ஜனங்களை மாஸ் டெத், கொலை செய்வதற்காக அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. இப்ப இதுல நம்ம பார்த்தா இண்டிவிஜுவலா ஒருத்தன் சண்டை போடுறது, பக்கத்து வீட்டுக்காரன், ஏத்து வீட்டுக்காரன், அடுத்த வீட்டுக்காரன், நண்பன், பிள்ளையை பெற்றோர்கள், பெற்றோரை பிள்ளைகள், இப்படி ஒவ்வொருத்தர் மனசுலையும் ஒரு பகை உணர்ச்சி. அது கொலை செய்யற மாதிரி பகை உணர்ச்சி. அந்த உணர்ச்சியை தூண்டிவிடும் அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்துறார் சாத்தானுக்கு, போ அப்படின்னு சொல்லிடுறார். அடுத்து பாருங்க, மனிதர்களை கொத்து கொத்தா மாஸ் டெத்து, அப்படி ஒரு மரணத்தை, மரண அலையை கொடுக்கும் அதிகாரமும் இந்த கடைசி காலத்துல தான் வருது. வேதம் சொல்லுது பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரம் 8வது வசனம். இதில் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, பூமியில இருக்கிறதுல 1/4 பங்கு ஜனங்களை இவ்விதம் அகால மரணத்தினால், அகால மரணம்னா காலத்துக்கு முந்தின மரணம், அகால மரணத்தினால் கொலை செய்யும் அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. சும்மாவே சாத்தானை பற்றி வேதம் சொல்லுது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். சும்மாவே அதிகாரம் கொடுக்கப்படாத நாட்கள்லயே அவனுக்கு வேலை கொலை செய்ய வர்றதுதான். ஆனா இப்ப அதிகாரம் வேற கொடுக்கப்பட்டா எப்படி இருக்கும்? பவுல் இப்படித்தான் ஒரு அதிகாரத்தை வாங்கி கொண்டு, அதிகார பத்திரத்தை வாங்கி கொண்டு சபைகளை துன்புறுத்த புறப்பட்டு போய் ஆராதனை செய்கிற ஆண்களையும் பெண்களையும் வெளியே தெருவில் இழுத்து போட்டார். பல பேரை கொலை பண்ணியிருப்பாரு, பல பேரை ஜெயிலில் போடுவித்தார். இதெல்லாம் வசனத்துல போட்டிருக்கு. அப்ப அதிகாரத்தை கொடுத்துட்டா எப்படி ஆகும்? வேதம் தான் சொல்லுது. அந்த வசனத்தை வாசிச்சிருவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 6:8. நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமான ஒரு குதிரையை கண்டேன், அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர், பாதாளம் அவன் பின்னால் சென்றது. அப்பனா அந்த சாகிற ஆட்களை எல்லாம் அப்படியே பாதாளத்தில் இழுத்து போடுறதுக்கு பின்னாலேயே பாதாளம் வாயை திறந்துட்டே போதான். பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியில் 1/4 பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படிக்கான அதிகாரம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. பாத்தீங்களா? பஞ்சம், மரணங்கள், மரணம்னா விபத்து, வெடி விபத்து, மலைகள் இடிந்து விழுவது, இந்த மாதிரியான மரணங்கள். அடுத்து பூமியினுடைய துஷ்ட மிருகங்களால் உண்டாகிற சாவு. பூமியில் இருக்கிற 1/4 பங்கு பேர், கிட்டத்தட்ட இப்ப 800 கோடி பேர் இருந்தாங்கன்னா 200 கோடி பேர் சாகணுமா? 200 கோடி பேர். இது சும்மா இல்ல, அதிகாரத்தோட நடக்குமா? நடக்க அதிகாரம் கையில வந்துச்சுன்னா அந்த கொலைகாரன் கையில் அதிகாரம் கொடுத்து, உன்னை நாங்க இனிமே ஒன்றும் செய்ய மாட்டோம், உனக்கு பவர் கொடுத்தாச்சு, நீ யாரை வேணுமானாலும் கொல்லலாம் அப்படின்னு சொன்னா அவன் என்ன செய்வான் யோசிச்சு பாருங்க. யாருக்கு அதிகாரம் கொடுக்கறாங்க? திருடன் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறான். இதுவரைக்கும் ரகசியமாய் வந்தவன் இனிமே நேரா வருவான். லைசன்ஸ் இருக்குல்ல என்கிட்ட,
அப்படிப்பட்ட கொடிய காலத்துல எங்க தப்பிச்சு ஓட முடியும்? யோசித்து பாருங்கள். அப்ப 200 கோடி பேரு, 1/4 பங்கு பேரு மரணம் அடைவதற்கு, அகால மரணம் அடைவதற்கு நியமிக்கப்பட்டு நம்ம பக்கத்துல சுத்திட்டு இருக்கிறாங்க. அதுல நம்முடைய உறவினர்கள் இருக்கலாம், நண்பர்கள் இருக்கலாம், தெரிஞ்சவங்க இருக்கலாம். 1/4 பங்கு 4க்கு 1ன்னு சொன்னா கண்டிப்பா நமக்கு வேண்டிய பல பேர் இருப்பாங்க. அப்ப அப்படிப்பட்ட ஒரு காலத்துக்குள்ளே நம்ம கடந்து போக போறோம். 3வது அதிகாரத்தை பாருங்களேன். பூமி சமுத்திரத்தை சேதம் செய்யும் அதிகாரம். பூமி சமுத்திரம் ஆகியவைகளை சேதம் செய்யும் அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் 2வது வசனத்துல, ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோலையுடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வர கண்டேன். அவன் பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துவதற்கு அதிகாரம் பெற்று, அப்ப அந்த அதிகாரம் பெற்ற தூதர்கள் பூமியை சேதப்படுத்துறதுக்கும் கடலை சேதப்படுத்துறதுக்கும் அதிகாரம் பெற்ற தூதர்கள் பூமியில நிறுத்தப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கும் அத்தாரிட்டி, ஒரு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். தெரியாம செய்யறது இல்ல, திருட்டுத்தனமா செய்யறது இல்ல, பகிரங்கமா செய்யறது. அப்ப இந்த அழிவு உள்ள காலங்களுக்குள்ளே போறோம். அடுத்து யாருக்கு அதிகாரம் கொடுக்கறாங்க பாருங்க. நம்ம இனி எதிர்கொள்ள போகிற காலம் எவ்வளவு பயங்கரமா இருக்குன்னு பாருங்க. திருடனுக்கு அதிகாரம், சமாதானத்தை எடுத்து போடுறவனுக்கு அதிகாரம், சமுத்திரத்தை பூமியையும் சேதப்படுத்துகிறவனுக்கு அதிகாரம். அடுத்து மனிதரை வாதிப்பதற்கான அதிகாரம். வெளிப்படுத்தல் 9வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுது, அவைகள் பாதாளத்திலிருந்து ஏறி வரும் ஆவிகள். பாதாளத்தின் திறவுகோலை உடைய ஒரு தூதன் பாதாளத்தை திறந்தான், புகை மாதிரி அப்படியே மேலே ஏறி வருது. அவைகளுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்துட்றாங்க. சும்மா உன்னால முடிஞ்சா அப்படி இல்லை, நீ லீகலாவே செய்யலாம். போய் அவனை கொட்டு, அடி, கொலை பண்ணு, உனக்கு அதிகாரத்தை கொடுத்து விட்டேன். வெளிப்படுத்தல் 9:10, அவைகளில் தேள்களின் வாள்களுக்கு ஒப்பான வாள்களையும் அந்த வாள்களிலே கொடுக்கு மாதிரி உடைய கொடுக்குகளையும் உடைத்தவைகளாக இருந்தன. அவைகள் 5 மாதம் அளவும் மனுஷரை சேதப்படுத்துவதற்கு அதிகாரம் உடையவைகளாக இருந்தன. கர்த்தர் ஒரு பத்திரத்தை கொடுத்து 5 மாசம் கொட்டலாம், யாரை வேணுமானாலும் கொட்டலாம், யாரை வேணாலும் சேதப்படுத்தலாம்னு பாதாளத்தின் ஆவிகள், சும்மாவே நம்ம மேல கோபத்தில் இருக்கும் பாதாளத்தின் ஆவிகள், அதுக்கு ஒரு அதிகார பத்திரத்தை கொடுத்து, போ, உன்னைத்தானே ஆராதிக்கிறாங்க, உன்னைத்தானே விரும்புறாங்க, நீதானே எங்களை ஆளுமை செய்ய வேண்டும் என்று அழைக்கிறாங்க, போ என்று சொல்லி அழைத்து 5 மாசம் உனக்கு தவணை, என்ன வேணாலும் பண்ணலாம். எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. அவனுக்கு 5 நாள் கொடுத்தாலே கதையை முடிச்சிருவான். இந்த 5 மாசம் என்பது ஒரு சாத்தானுக்கல்ல, ஒரு பெரிய வெட்டுக்கிளி மாதிரி புறப்படுற ஒரு கூட்டம். அப்போ ஒவ்வொன்றுக்கு 5 மாசம் கணக்கு வச்சு பார்த்தா ஒன்னா ஆகுது பாருங்க. அப்ப 5 மாசத்துல இந்த இவைகள் ஒவ்வொன்றுக்கும் 5 மாதம் கொடுத்தா எவ்வளவு சேதத்தை உண்டாக்குமோ அவைகளை 5 மாதத்தில் செய்து முடித்து விடும். அவர் ஒவ்வொன்றுக்கு 5 மாசம் கொடுக்கல, மொத்தமா 5 மாசம். இப்ப நம்ம சொல்றோமே, நான் 1 மணி நேரம் ஜெபிக்கிறேன், அது 1 மணி நேரம் கணக்கு. என் கூட சேர்ந்து 10 பேர் ஜெபம் பண்ணாங்கன்னா நாங்கள் 1 மணி நேரம் ஜெபித்தாலும் அது 10 மணி நேரம் ஜெபமா மாறிடுதே. அதே மாதிரி எண்ணிக்கை கடங்காத வெட்டுக்கிளிகள் பாதாளத்திலிருந்து புறப்படும் போது மொத்தமா எல்லாருக்கும் 5 மாசம் கொடுக்கிறார். அப்ப இண்டிவிஜுவலா ஒவ்வொன்றுக்கும் 5 மாசம், அவைகள் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா 5 மாசம் கொடுத்தா எவ்வளவு சேதத்தை உண்டாக்குமோ அதே சேதத்தை இந்த 5 மாதங்கள்ல எல்லாம் சேர்ந்து செஞ்சு முடிச்சிரும். வெட்டுக்கிளிகள் உங்களுக்கு தெரியும், ஒரு பெரிய வயலை கொள்ளையிடுவதற்கு அதற்கு கொஞ்ச நேரம் போதும். நீங்க டாக்குமெண்ட்ரியில எல்லாம் பாருங்களேன், வெட்டுக்கிளிகள் என்ன செய்யுதுன்னு. அப்படியே ஒரு பெரிய கூட்டமா வானத்தை அடைச்சிக்கிட்டு பறந்து வரும், சூரியனே மறைஞ்சிரும், மழை மேகம் மாதிரி ஒரு சத்தம் கேட்கும், அவைகள் பறந்து வரும், அப்படியே வயல் வெளிகளில் போய் அப்படியே மேலே விழும். ஒரு 10 செகண்ட் தான், மறுபடியும் அப்படியே இங்கிருந்து விருன்னு எழுந்திரிச்சு. வயலை பார்த்தீங்கன்னா ஒரு கதிர் இருக்காது, எல்லாத்தையும் மொட்டை அடிச்சிடும். அதே மாதிரி தான் வெட்டுக்கிளிகள் போல அவைகளுடைய வாள்களுக்கு, தேள்களின் வாள்களுக்கு ஒப்பான வாள்களையும் அதிலே கொடுக்குகளையும் உடைத்தவனாய் இருந்தன. அவை 5 மாதம் அளவும் மனுஷரை சேதப்படுத்துவதற்கு அதிகாரம் உடையவதாய் இருந்தது. அவைகளுக்கு ஒரு ராஜாவும் உண்டு. இப்ப ராஜா மாத்திரம் அதிகாரம் பெறல, அவருடைய சேனைகளுக்கும் அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு.
அவைகளுக்கு ஒரு ராஜா உண்டு, அவன் பாதாளத்தின் தூதன். எபிரேய பாஷையிலே அபத்தோன் என்றும் கிரேக்கு பாஷையிலே அப்பலியோன் என்றும் அவனுக்கு பேர் என்று எழுதி. அவனுக்கு அதிகாரம். அபத்தோன் பேரை கேட்டாலே அபத்தமால இருக்குது. அப்பலியோன் பயங்கரமால இருக்குது. இவனுக்கு ஒரு பெரிய பட வெட்டுக்கிளி மாதிரி. அவைகளுக்கு 5 மாதம் அதிகாரம். அதிகாரத்தோட வந்தான்னா என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்களேன். அவனை தடை செய்வதற்கு ஆள் இல்லை. அந்த நேரத்தில் நீங்கள் எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்து வாங்க நம்மெல்லாம் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி, அவன் சொல்லுவான், எங்க ஜெபம் பண்ணி, எனக்கு 5 மாசம் அவகாசம் இருக்கிறது, அதிகாரம் இருக்குது. அதிகாரம் இல்லாம திருட்டுத்தனமா வர்றவனுக்கு தான் நீங்க ஜெபம் பண்ணி கட்ட முடியும். அதிகாரத்தை வாங்கிட்டு வரவங்களை நீங்க என்ன செய்ய முடியும்? ஓடத்தான் வேண்டி இருக்கும். உங்களைத்தான் பாதுகாத்து கொள்ள முடியும். அப்ப வேதம் சொல்லுது, அதிகாரங்களோடு வருகிறவர்கள் பயங்கரமானவங்கல்ல. அடுத்த காரியம் பாருங்க, அடுத்த அதிகாரம். இனி வருகிற காலத்துல பரிசுத்தவான்களோட யுத்தம் செய்ய அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம் 5, 6, 7 ஆகிய வசனங்கள். பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. அல்லாமலும் 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. சண்டை போட. யாரோட சண்டை போட? பெரிய பெரிய வல்லரசுகளோடையா? அமெரிக்கா தேசத்தோடையா? இல்ல. வேதம் பாருங்க, அது தேவனை தூஷிக்கும்படி தன் வாயை திறந்து அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவர்களையும் தூஷித்தது. மேலும் பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி. இதற்கு கொடுக்கப்பட்ட அடையாளம் என்ன தெரியுமா? இதற்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் என்ன தெரியுமா? ராஜ்யங்களோட சண்டை போடுறது இல்ல, இராணுவங்களோட சண்டை போடுறது இல்ல, பரிசுத்தவான்களோட சண்டை போடுறது. அப்ப இந்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு வந்தால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. பல பேர் பரிசுத்தத்தை விட்டு ஓடி போயிடுவான். இது எதுக்கு? எவ்வளவு பெரிய யுத்தம், சாத்தான் நேருக்கு நேரா சண்டை போடுறானேன்னு. அப்ப இப்படிப்பட்ட கொடிய அதிகாரத்தின் நாட்களும் வருகிறது. இதெல்லாம் நம்ம இனி எதிர்நோக்க வேண்டிய காலங்கள், இனி வரப்போகிற காரியங்கள். அடுத்து பாருங்க, அக்னிக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்படுமா இந்த காலங்கள்ல, சமீபமா இருக்கிற காலங்கள்ல. இதெல்லாம் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 16வது அதிகாரம் 8வது வசனம். 4ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சூரியன் மேல் ஊற்றினான். தீயினால் மனுஷரை தகிக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. நெருப்பு பூமியில எல்லா இடத்துலையும் பற்றி, சூரியன்ல பாத்தீங்கன்னா பவரை கூட்டிடுவாங்க போல இருக்கு. இப்பவே நமக்கு வெக்க தாங்க முடியல, வெயில் தாங்க முடியல. அதுல ஒரு தூதன் கோபாக்கினை கலசத்தை ஊற்றின போது அதோட வெப்பம் அதிகமாகி திடீர்னு வீடு தீப்பிடிச்சுக்கிறது, ரயில் தீப்பிடிக்குது, கார்கள் தீப்பிடிக்குது, ரோட்ல நடந்து கொண்டிருக்கிற மனிதர்கள் தீப்பிடிச்சிருவாங்க. அப்ப வேதம் சொல்லுது, மனுஷரை தகிக்கும்படி சும்மா இல்ல, அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது மனிதர்கள் மிகுந்த உஷ்ணத்தினால தகிக்கப்பட்டு இந்த வாதைகளை செய்ய அதிகாரமுடைய தேவனை தூஷித்தார்கள். இல்லாம அவர்கள் அவரை மகிமைப்படுத்தவும் இல்லை, மனம் திரும்பவும் இல்லை. அப்ப தீக்கு ஒரு அதிகாரம். 7வது ஒரே ஒரு காரியம் சொல்லிடுறேன். 10 தேசங்களுக்கு ஒரு அதிகாரம் அரசியல்ல. ஒரு 10 தேசம் ஒன்னா கூடிக்கிருவாங்க. அவர்கள் கூடி தங்களுக்குள் ஒரு ஒற்றுமை உண்டு பண்ணி ஒரு புதிய அமைப்பை, ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்துவாங்க. அவர்களுக்கு பரலோகத்தின் தேவன் ஆளுமையின் அதிகாரத்தை கொடுக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரம் 12, 13 ஆகிய வசனங்கள் இதை சொல்லுகிறது. நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களாம். இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. அவர்கள் காலத்துல பெறல, உங்க காலத்துல என் காலத்திலும் பெற்று விடுவார்கள். பெறவில்லை. இவர்கள் மிருகத்துடனே 1 மணி நேரம் அளவும் ராஜாக்கள் போல் அதிகாரம் பெற்றுக் கொள்கிறார்கள். இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள். இவர்கள் தங்கள் வல்லமையையும் அதிகாரத்தையும் மிருகத்துக்கு கொடுப்பாங்க. அப்ப இவர்களுக்கு ஒரு அதிகாரம். 10 தேசம் இந்த பூமியில ஒரு கூட்டணி தேசமாக மாறி அதிகாரம் பெறும். ஜனங்களை வஞ்சிப்பதற்கும் சாத்தானுக்கு பக்கபலமா நிற்கும் அந்த தேசங்கள். அவன் போடுற சட்ட திட்டங்கள் எல்லாம். சாத்தான் இந்த முறை வரும்போது வில்லன் மாதிரிலாம் வரமாட்டான், நல்லது செய்யறோம் மாதிரி. பூமியில பாருங்க எல்லாம் குழப்பமா இருக்கு, சமாதானத்தை கொண்டு வர போறேன், இந்த நாட்டை நமக்கு அடிமைப்படுத்தி கீழ்ப்படுத்தி அதை செஞ்சுன்னு. அந்த நேரத்துல நம்ம ஆளுக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னா, பாருங்க கர்த்தரே இறங்கி வந்து விட்டார், மேசியா வந்துட்டாரு,
தேசங்கள்ல ஒரு சமாதானத்தை கொண்டு வருகிற ஒரு பெரிய அதிபர் எழும்பி விட்டாருன்னு சொல்லி அவரை ஆதரவு பண்ணுவாங்க, சபையில பிரசங்கம் பண்ணி கைதட்ட வைப்பாங்க. நமக்கு நீங்க நல்லா ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கிறணும். நடக்கிற எந்த நிகழ்வையும் வேத வசனத்தின் வழியாக பார்க்கணும். தேவன் வைத்திருக்கிற திட்டத்தின் வழியாக பார்க்கணும். இல்லாட்டா ஏமாந்துருவீங்க. இனி வருகிற காலத்துல தேசங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கவும் தேசத்திற்கு சுபிட்சத்தை கொடுக்கவும் இயேசுதான் இனி கடைசியில வரணும். அதுக்கு இந்த இடைப்பட்ட காலம் இருக்கு பாருங்க, இந்த காலம் செல்லாதுன்னு சொன்ன காலத்திலிருந்து முடிவு காலத்துல அப்படி யாருமே வரப்போகிறதில்லை, பரலோகத்தின் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டு. இனி ஒரு சுபிட்சம் ஒரு அதிகாரத்தின் மூலம், ஒரு அதிபர் மூலம், ஒரு தேசத்தின் மூலம், தேசத்தை ஆளுமை செய்கிற ராஜா மூலம் வரணும்னா அது நிச்சயமா கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது அல்ல. இனி நேரடியா யார் மூலம் வரும்? வெளிப்படுத்தல் 6வது அதிகாரத்தில் படிச்சீங்கன்னா, வெள்ளை குதிரையில வில்லை பிடித்து கொண்டு ஏறி இருக்கிற ஒருவனை பார்த்தேன். அவன் ஜெயிக்கிறவனாக புறப்பட்டான். அவங்க புறப்பட்டு பல தேசங்களை பிடித்து ஜெயித்து ஒரு பொய்யான சமாதானத்தை கொண்டு வந்தான். அது நம்ம படிக்கும்போது நமக்கு தெரியுது, ஏதோ குதிரையில் வருவான் போல இருக்குன்னு. ஆனால் அது உவமையாக சொல்லப்பட்டிருக்கிற குதிரையில் வரமாட்டான். ஒரு அதிபர் போல வருவார். வந்துட்டு சொல்லுவார், பாருங்க எருசலேமில் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, அவரில் நான் சொல்றது கேட்கிறானா கேட்கலையா, நான் அவர் இந்த தேசத்திலே ஒரு சமாதானத்தை கொண்டு வர போறேன். உடனே கர்த்தருடைய பிள்ளைகள் உடனே அடடாடா எவ்வளோ பெரிய ரட்சகர் வருகிறார், எவ்வளவு நம்ம எருசலேமுக்கு சமாதானத்தை கொண்டு வருகிறார் அப்படின்னு சொல்லி உடனே அதை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிப்பாங்க. கவனம். ஏனென்றால் இப்படிப்பட்ட இடைப்பட்ட காலத்துல, முடிவு காலத்துல தேசங்கள்ல சமாதானத்தை கொண்டு வருவதற்கும் தேசங்களை ஒருங்கிணைத்து நல்லாட்சி கொடுப்பதற்கும் எந்த ஒரு மனிதனையும் பரலோகம் அனுப்புவதில்லை. இனி கடைசியில இயேசு ராஜ்யத்தை அமைக்கும் போதுதான் அதெல்லாம் சாத்தியம். ஆனா அவர் வர்றதுக்கு முன்னால ஒரு ஃபேக்கா ஒரு சமாதானத்தையும், ஒரு ஃபேக்கா ஒரு ஒற்றுமையையும், ஒரு பொய்யான போலித்தனமான ஒற்றுமையை கொண்டு வருகிற அதிகாரி ஒருவன் எழும்புவான், அதிகாரத்தில் இருக்க ராஜா ஒருவன் எழும்புவான்னு வேதம் சொல்லுவது யாரைன்னு சொன்னா கர்த்தரை சார்ந்தவர்களை அல்ல, அந்தி கிறிஸ்துவை சார்ந்தவன் அல்லது அந்தி கிறிஸ்து. வெளிப்படுத்தின விசேஷத்துல தானியேல் புஸ்தகத்துல தெளிவா போட்டிருக்கு, அவன் ராஜா, அவனை யாரும் எதிர்க்க முடியாது, கட்டுப்படுத்த முடியாது, சமாதானத்தை கொண்டு வர மாதிரி சட்ட திட்டங்களை எல்லா நாட்டு அரசியலையும் தலையிடுவான். ஏன் சண்டை போடுற, ஏன் கத்துற, ஏன் அதை பண்ற சொல்லி ஒரு தேசத்தின் அதிபர் எழும்புவான். அதை பார்த்துட்டு உடனே பாருங்கள், நம்ம இவ்வளவு நாள் ஜெபம் பண்ணோம், கர்த்தர் தேசங்களுக்கு நடுவிலே சமாதானத்தை கொண்டு வந்துட்டார், அல்லையிலன்னு சொன்னா கையக்கையே தூக்கிறாதீங்க. ஏன்னா அப்படிப்பட்ட எந்த ஒரு காரியமும் வேதத்தில் நமக்கு சொல்லப்படவில்லை. தவறான மனிதர்கள் நல்ல காரியத்தை செய்யற மாதிரி காமிக்கும் போது உங்களை அதை நோக்கி திசை திருப்புவதற்கு முயற்சி பண்ணுவாங்க. கவனம், ஜாக்கிரதை. எருசலேமுக்கு ஒரு முறை நாங்கள் சுற்றுப்பிரயாணத்துக்கு போயிருந்த போது என் கூட வந்திருந்த சில நண்பர்கள், ஒரு சபை போதகர், அவர் கூட கொஞ்சம் பேர் இருந்தாங்க. நாங்கள் போனோம். அழுகையின் சுவர் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அது எருசலேம் தேவாலயம் இருந்த போது இடிக்கப்பட்ட போது மீதியாக விடப்பட்ட ஒரு சுவரினுடைய பகுதி. யூதர்கள் அதில் போய் நின்று கை வச்சு, கர்த்தாவே எங்கள் தேவாலயத்தை எங்களுக்கு திரும்ப தாரும் அப்படின்னு ஜெபிப்பதை வழக்கமாக வச்சிருக்கிறாங்க. முட்டி முட்டி ஜெபம் பண்ணுவாங்க அந்த இடத்துல. நாங்கள் அப்படி அந்த இடத்த பார்த்துட்டு போகிறோம். அந்த குறிப்பிட்ட ஒரு பாஸ்டரும் அவரோட சேர்ந்த ஒரு 4-5 பேரும் வேகமாக போய் யூதர்கள் முட்டுறதை விட வேகமாக முட்டுறாங்க. சுவத்தையே கீழே தள்ளிடுவான் போல இருக்கு. வேகமாக முட்டி முட்டி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியல, எங்கே கூட வந்த ஆட்களை காணும்னு பார்த்துட்டு அவங்கள போய் தட்டி என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த தேவாலயம் மறுபடியும் கட்டப்படணும், சீக்கிரம் கட்டப்படணும், ஜெபம் பண்ணுறோம். இந்த தேவாலயத்தை அடுத்து யார் கட்டுவான்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். யாருன்னு கட்டுவாருன்னு கேட்டாங்க. இனி இந்த தேவாலயத்தை அந்தி கிறிஸ்து தான் கட்டுவான். அப்போ நீங்கள் யாருக்கு ஜெபம் பண்ணுறீங்க? அந்தி கிறிஸ்து சீக்கிரம் கட்டட்டும்னு ஜெபம் பண்ணுறீங்களா? ஐயோ, இது தெரியாமல் போச்சேன்னு சொன்னாங்க. இது மாதிரி இது தெரியாமல் போன பல பேர் பொய்யான சமாதானத்தை கொண்டு வருகிற, பொய்யான சுபிட்சத்தை வாக்கு பண்ணுகிற ஒரு ஆட்சியாளன் இப்போ வருவதற்கு வேதத்தின் அடிப்படையில் எந்த ஆதாரமும் இல்லை. யாரும் கர்த்தர் அனுப்ப போறது இல்லை. ஆனால் ஒருவன் வருவான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் அந்தி கிறிஸ்து, அவன் சாத்தானால் அனுப்பப்படுகிற மிருகம். அவன் முதல்ல சமாதானத்தை கொடுக்கிற மாதிரி, ஜனங்களை ஒருநிலைப்படுத்துவதற்கு மாதிரி, எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிற மாதிரி, காரியங்களை செய்வதற்கு ஆயத்தப்படுகிற மாதிரி தன்னை காண்பிப்பான். நீங்க கவனமா இல்லைன்னா நீங்க அவனுக்கு காணிக்கை அனுப்புவீங்க.
என்ன நடக்கும்? எருசலேமிலே தேவாலயத்தை கட்ட போறோம். யூதர்கள் ஆலயம் இல்லாமல் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறாங்க. நம்முடைய உதாரத்துவமான காணிக்கைகளை கொடுத்து தேவாலயத்தை கட்டுவதற்கு அவருடைய கைகளை பலப்படுத்துவோம், சோவன் சோவ அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க காணிக்கை கொடுப்பீங்க, தசமபாகம் கொடுப்பீங்க. அதை கலெக்ட் பண்ணவங்க பாதி எடுத்துட்டு மீதியை கொண்டு அந்த கிறிஸ்ட கொடுப்பாங்க. நிறைவேற்றி ஒரு ராஜ்யத்தை கொண்டு வந்துடலாம். எப்படி இருக்கு பாருங்க. இதெல்லாம் ஏன் நடக்குது? கர்த்தருடைய வார்த்தைகளை, கடைசி கால காரியங்களை, தீர்க்க தரிசனங்களை விளங்கி கொள்ளாததுனால இந்த கடைசி காலத்துல உங்களை அறியாம கூட நீங்கள் சாத்தானுக்கு சப்போர்ட் பண்ணிடக்கூடாது. அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்? இந்த காலம் கர்த்தருடைய தீர்க்க தரிசனங்களை வாசிக்கவும் கேட்கவும் அதை கை கொள்வதற்குமான காலம் என்பதை விளங்கி கொள்ளணும். காலையில் எந்திரிச்சு தினம் வாக்குத்தத்த வசனங்கள் படிங்க, நல்லது. ஆனா அது பின்னாலேயே போயிட்டு மற்றதெல்லாம் அலட்சியப்படுத்திடாதீங்க. ஒரு காரியத்தை நான் பிராங்கா சொல்ல விரும்புகிறேன். பல ஊழியர்கள் நான் பேசி பார்த்த போது இந்த வெளிப்படுத்தின விசேஷம், கடைசி காலம், முடிவு, இது போன்ற புத்தகங்களையும் தீர்க்க தரிசனங்களையும் வாசித்ததே இல்லை. எனக்கு நல்லா தெரியும், நல்ல போதகர்கள் இருக்கிறாங்க. நான் பேர் சொல்ல விரும்பல, நானே ஆச்சரியப்பட்டிருக்கேன். நான் பிரசங்கம் பண்ணி முடிச்ச உடனே இதெல்லாம் பைபிளையா இருக்குன்னு கேட்பாங்க. நாங்கள் இதெல்லாம் வாசித்ததே இல்லையேன்னு சொல்லுவாங்க. ஒருவர் சொன்னார், வெளிப்படுத்தின விசேஷத்தை படித்தா ஒரு மாதிரி அது என்னன்னு ஒன்றுமே புரியலை, நாங்கள் படித்ததே இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ காரணம் என்னன்னு சொன்னால், நம்மை பொறுத்தளவில் இப்போ வேதம் என்பது நம்மை சாந்தப்படுத்தக்கூடிய, ஆற்றுப்படுத்தக்கூடிய, நம்மை சந்தோஷப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை மாத்திரம் பொறுக்கி எடுத்து படிக்கிறோம். இது உங்களை சந்தோஷப்படுத்தும், ஆனால் பாதுகாக்காது. எந்த வசனம் பாதுகாக்குமா? எந்த வசனம் இந்த இருண்ட காலத்திலே நம்மை நடத்துமா? கர்த்தருடைய தீர்க்க தரிசன வசனம் ஒவ்வொன்றுக்கும் அதிகாரம் கொடுத்து அதிகாரத்தோடு நடத்தும் போது நமக்கு அதை செய்யலாமா செய்ய வேணாமான்னு தெரியாது. சின்ன உதாரணத்துக்கு பாருங்க, அந்தி கிறிஸ்து ஆட்சிக்கு வரும்பொழுது எல்லா வியாபாரங்களையும் ஒருங்கிணைத்து தன்னுடைய அடையாளமான முத்திரையை ஒருவன் வாங்கலைன்னா அவன் எந்த பொருளையும் வாங்க முடியாதபடிக்கு செய்தது. எப்படி ஒரு அடையாள கார்டு போட்டு இன்னைக்கு இந்த கார்டு இல்லாமல் நீங்கள் எங்கேயும் போக முடியாது, ஒரு வங்கியில் பண பரிவர்த்தனை செய்ய முடியாது. இப்படிலாம் நமக்கு நிறைய கட்டளைகளை கொண்டு வந்து நம்ம அறியாமல் இந்த சிஸ்டத்துக்குள்ளே உட்பட்டு விடுகிறோம். இதே மாதிரி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்து வலது கையிலாவது நெற்றியிலாவது தன்னுடைய முத்திரையை தரிக்கணும் அப்படின்னு நிர்பந்தம் பண்ணுவான். இது வந்தால் தாங்க நீங்கள் ஒரு பொருளை வாங்க முடியும், பிள்ளைகளை கொண்டு ஸ்கூலில் சேர்க்க முடியும், ஆஸ்பத்திரியில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்ள முடியும். எங்கே போனாலும் இந்த அடையாளத்தை கேட்பான். அப்படி வந்துருச்சு. ஒரு இது போட்டாச்சு, ஆர்டர் போட்டாச்சு, அதிகாரமே கையில் கொடுக்கப்பட்டாச்சு, சட்டம் வந்துருச்சு. இப்போ என்ன செய்யணும்? வாங்கலாமா வாங்கக்கூடாதா? வேதத்தில் படித்து பார்த்தா சொல்லுது, வாங்குனா நீங்கள் பரலோகத்துக்குள்ளே வர முடியாது. இரண்டாவது மரணமாகி அக்னியும் கந்தகம் எரிகிற கடல்ல மிருகத்தின் முத்திரை தரிக்கப்பட்டவர்கள் தள்ளப்பட்டார்கள்னு வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரத்தில் சொல்லுகிறது. வாங்கலைன்னா பூமியில வாழ முடியாது. இப்போ நாங்கள் என்ன செய்யணும் தெரியல. பார்த்தீங்களா, ஏதோ ஒரு இருண்ட நேரமாக வந்துருச்சு. பார்த்தீங்களா, மனதை குழப்பப்படுத்துகிற ஒரு காரியமாக வந்துருச்சு. பார்த்தீங்களா, இந்த நேரத்தில் என்ன செய்யணும்? இப்பத்தான் அந்த விளக்கு நமக்கு தேவைப்படுகிறது. அந்த தீர்க்க தரிசன வார்த்தையில இந்த காலத்தை எப்படி எதிர்கொள்வது என்ற காரியம் இருக்குது. இப்போ இவர்கள் அதிகாரம் பெற்று பரிசுத்தவான்களுடைய சண்டை போடுவானாமே, அவருடைய பரிசுத்தத்தை குலைத்து விடுவதற்கு அல்லது அவனை எப்படியாவது விசுவாசத்தை மறுதலிக்க வைப்பதற்கு ஒரு சண்டை போடுறானே. இப்போ இந்த அவன் சண்டைக்கு வரும்போது நான் எப்படி ரியாக்ட் பண்ணணும், எப்படி சண்டை போடணும்? வந்துருச்சு போராட்டம், என்ன செய்யணும் தெரியாதுல்ல. அதை தெரிய வைக்கிறது தான் அந்த இருண்ட காலத்துல இந்த விளக்கு நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த விளக்கை இப்பதான் நீங்க பயன்படுத்த வேண்டிய காலம். அப்ப நீங்க என்ன செய்யுங்க, இனி வருகிற நாட்கள்ல வாக்குத்தத்தத்தை படிங்க வேண்டான்னு சொல்லல, சங்கீதத்தை படிச்சு தியானம் பண்ணுங்க வேண்டான்னு சொல்லல, மற்ற வார்த்தைகளை படிக்க. ஆனால் பிரதானமாய் இந்த காலங்கள்ல தீர்க்க தரிசன வார்த்தைகளை ஆராய்ந்து படியுங்க, கவனிச்சு படியுங்க. உணவுப் பொருள் தான். ஒரு நண்பர் தன்னுடைய பிரசங்கத்தில் சொன்னார், கருவேப்பிலையை தான் தூக்கி வெளியே போட்டுறீங்களே, அதை வாங்குறதுக்கு ஏன் காய்கறி கடையில் அவ்வளோ சண்டை போடுறீங்கன்னு கேட்டார். வாங்கிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போடியா அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு தானே வாங்குற, சாப்பிட்றியா நீ? அதை அப்படியே எடுத்து ஒதுக்கி வச்சிடுறீங்களே. அது மாதிரி இன்னைக்கு கர்த்தருடைய வேதத்துல ஒதுக்கப்படுகிற காரியங்கள் தீர்க்க தரிசன வார்த்தைகள். அதை விட்டுட்டு நமக்கு சந்தோஷப்படுத்தணும், அந்த நேரத்தில் நமக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கணும்,
அந்த நேரத்தில் நமக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கணும். அந்த வாக்குத்தத்த வார்த்தையை விதவிதமான மாடுலேஷன்ல பேசுவாங்க. இன்று முதல் உன்னை ஆசீர்வதிக்க உடனே நமக்கு அப்படி ஆவியில் நிறையணும். அது ஆசீர்வதிக்கப்படுறோமா ஆசீர்வதிக்கப்படலாமா அது அப்புறம். நான் அதற்காக அந்த வார்த்தைகளை தப்பு சொல்லலை, அதை படிக்கக்கூடாதுன்னு சொல்லலை. நீங்கள் படிக்க வேண்டிய ஒன்று இருக்கிறது, அதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்த காலத்துக்கு நீங்கள் பிரதானமாய் படிக்க வேண்டியது கர்த்தருடைய தீர்க்க தரிசனங்கள். அதுவும் இந்த தீர்க்க தரிசனங்கள் என்று கடைசி காலத்தை குறித்து உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்களை வேதம் நமக்கு பரிந்துரை செய்கிறது. அதை வாசிக்கணும், அது சம்பந்தமான செய்திகளை கேட்கணும், அவைகளை கடைபிடிக்கணும். அதுல ஒவ்வொன்றிலும் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த இருள் அதிகாரம் பெறுகிற காலங்கள்ல நீங்கள் நடப்பதற்குண்டான பாதையை, வெளிச்சத்தை இந்த வசனம் சுட்டி காட்டும் என்று பேதுருவின் புஸ்தகம் திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறது. அதனால 2025 இனி வருகிற வருஷங்கள் தீர்க்க தரிசன ஆண்டு. தீர்க்க தரிசன வார்த்தைகளை கை கொள்ளுங்க, வாசிங்க, புரியலன்னா கேளுங்க, மறுபடி வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க. அதுல தான் நீங்க இந்த காலத்தை கடப்பதற்கும், காலத்தை சமாளிப்பதற்கும், உங்கள் விசுவாசத்தை இழந்து விடாமல் இருப்பதற்கும் பெரிதான பாதையும் மார்க்கமும் காட்டப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைகளை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான். என்ன விதத்துல பாக்கியவான் அவன்? இந்த அதிகாரங்கள் எதுனாலையும் அவன் பாதிக்கப்பட மாட்டான். இந்த அதிகாரம் எதுனாலையும் பாதிக்கப்பட மாட்டான். அப்படிலாம் நடக்குமாங்க? ஆமா, இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி என்று வேதம் சொல்லுகிறது. அப்புறம் வேற என்ன பாக்கியவான்? இந்த இருண்ட காலத்துல கையில ஒருத்தர் லைட் வச்சுட்டு போறான், அவன் பாக்கியவான் இல்லையா? பஞ்ச காலத்துல தான் உண்ணுவதற்கு ஒரு ஆகாரத்தை தன்னுடைய மடியில வச்சிருக்கிறானே, அவன் பாக்கியவான் இல்லையா? இருண்ட காலத்தில் தன் உயிரை காப்பாற்றுவதற்கு ஒரு கவசம் வச்சிருக்கிறானே, அவன் பாக்கியவான் இல்லையா? கொள்ளை நோய்கள் பரவும் போது அவைகளை எதிர்ப்பதற்கான சக்தியை தனக்குள்ள வச்சிருக்கிறானே, அவன் பாக்கியவான் இல்லையா? அதைத்தான் வேதம் சொல்கிற, இருண்ட காலங்களிலே உங்கள் கையில ஒரு விளக்கு இருந்தா நீ பாக்கியவான் இல்லையா? இந்த தீர்க்க தரிசன வசனங்கள் கர்த்தருடைய விளக்காக, இருளிலே நம்மை நடத்தக்கூடிய வழிகாட்டியாக இருக்கிறது என்பதை கவனத்திலே வச்சுக்குங்க. அந்த ஒவ்வொன்றையும் வாசிச்சு பாருங்க. இப்போ நம்ம எந்த காலத்துக்குள்ள வந்திருக்கிறோம், இதுல என்னென்ன நடக்க போகுது, கர்த்தர் என்ன கிரியை செய்ய போறாரு, நான் எப்படி தப்பிக்கணும், இது எனக்கு என்ன புத்திமதி சொல்லுகிறது, இப்படிப்பட்ட சூழ்நிலையில வரும்போது நான் அதை எப்படி எதிர்கொள்ளணும், இந்த விளக்கு என்னை எப்படி நடத்த போகிறது என்பதை குறித்து உங்க மனசுல வச்சுக்கிட்டு இந்த வருஷத்துல வேதத்தை படிங்க. நான் அதனால தான் இந்த வருஷத்துல உங்களுக்கு எந்த வாக்குத்தத்த வசனமே நான் கொடுக்கல. அதை விட மேலான கர்த்தரிடத்தில் இருண்ட காலங்களில் உங்களை நடத்தும் விளக்கை கையில கொடுத்திருக்கிறேன். இவங்க கையில் லைட்டே இருக்குது என்பதை உங்களுக்கு அடையாளப்படுத்தி காமிச்சு கொடுத்திருக்கிறேன். இது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கும் உங்களை பாதுகாப்பாகவும் பாக்கியமாகவும் நடத்தி கொண்டு போய் கர்த்தருடைய வருகையிலே காணப்படவும் அல்லது கர்த்தருடைய ராஜ்யத்திலே உங்களை கரை திரை பிழையற்றவர்களாக நிறுத்தவும், ஒருவேளை உங்களை பரலோகத்துக்குள்ளே கொண்டு போனா கூட கர்த்தருடைய காரியத்திலே கரத்திலே நீங்கள் நிற்கும்படிக்கும் உங்களை வழி நடத்தும். ஏனென்றால் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீங்க. ஏதோ ஒரு காலத்துல இல்ல, முடிவு காலத்துல, சமீபமா இருக்கிற காலத்துல, கடைசி காலத்துல நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். தலைகளை தாழ்த்தி ஒரு சின்ன ஜெபம் பண்ணலாமா? அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, நீர் பேசி சொன்ன நல்ல வார்த்தைகளுக்காக கோடான கோடி துதிகளையும் ஸ்தோத்திரங்களை நாங்கள் செலுத்துகிறோம். நாங்கள் இதுவரைக்கும் உம்முடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை குறித்து கவனப்படவே இல்லை ஆண்டவரே. ஆனால் எங்களை சுற்றிலும் நடக்கிற பயங்கரங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவரே, காலங்கள் எவ்வளவு கொடுமையானது என்றும், வேதத்தில் சில வசனங்களை வாசித்த போது எதற்கெல்லாம் அதிகாரம் கொடுக்கப்படுகிறது என்பதை வாசித்து நாங்கள் பயத்தோடு இருக்கிறோம். ஆனாலும் கர்த்தருடைய வசனம் எங்களை தேற்றி, இருட்டை பார்த்து பயப்படாத, உன் கையில ஒரு விளக்கை தந்திருக்கிறேன் என்று நீர் தந்த இந்த நல்ல தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்காக கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தின் துவக்கம் முதற்கொண்டு என்னுடைய மனதை, என்னுடைய பார்வையை ஆண்டவரே தீர்க்க தரிசன வசனங்களை நோக்கியும், தீர்க்க தரிசன வார்த்தைகளை நோக்கியும், அவைகளை கை கொள்ள வேண்டும் என்கிற வைராகியத்தை நோக்கியும் நாங்கள் நகர்த்தப்பட உதவி செய்தருளும். இனி வருகிற எந்த தீமையின் அதிகாரத்தின் நாட்களிலும் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒருவரும் ஆண்டவரே பாதிக்கப்படாதபடி கர்த்தருடைய கரம் அவர்களை வழிநடத்தட்டும்.
ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய இளம் தலைமுறையை குறித்து கவலைப்படுகிறோம். ஆண்டவரை, குழந்தைகளை குறித்து வருத்தப்படுகிறோம். ஏனென்றால் இனி வருகிற பயங்கரங்களை நேரடியா பார்க்க போறவங்க அவங்க தான். ஆண்டவராகிய தேவன் இப்பொழுதிருந்தே உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே, எங்கள் வாலிபர்களுக்குள்ளே தீர்க்க தரிசன வார்த்தைகளை குறித்து, கர்த்தர் எழுதி கொடுத்திருந்த கடைசி காலத்தை குறித்த ஒரு விழிப்புணர்வை தருவீராக. வாரிக்கொண்டு போகப்படுகிற ஜன திரளிலே ஒன்றாக நாங்கள் போய்விடாதபடி கர்த்தருக்கென்று சாட்சியாக நின்று கர்த்தருடைய வருகையிலே நாங்கள் கரை திரை பிழையில்லாமல் உம்மை எதிர்கொள்ளத்தக்கதான ஞான பாக்கியத்தை கர்த்தர் தருவீராக. எங்களுக்கு நன்மையும் கிருபையும் சூழ்ந்து கொள்வதாக. எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதியும். இந்த வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டியருளும். இந்த குடும்பங்கள் கேட்ட அந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவர் மேலும் தேவனுடைய பிரசன்னம் கடந்து வரட்டும். அவர்கள் வேதத்தின் வெளிச்சத்திலே நடக்கிற காரியங்களை விளங்கி கொள்ள அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வின் ஆவியை தந்தருளும். நன்மையை போல காணப்படுகிற தீமைகளை அடையாளம் கண்டுகொள்ளத்தக்கதாக அவருடைய கண்களை நீர் இன்னும் பிரகாசமாய் திறந்தருளும். வருஷம் அவர்களுக்குரியது. நன்மையினால் முடிசூட்டும். கர்த்தர் அவர்களை வழிநடத்தும். அவருடைய தேவைகளை சந்தித்தருளும். எந்த விதத்திலும் உடைய பிள்ளைகள் பாதிக்கப்பட்டு விடாதபடி இந்த வருஷத்தை அவர்கள் உம்முடைய கிருபையினால் கடந்து வர உதவி செய்தருளும். வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, நீரே பொறுப்பெடுத்தும் உடைய பிள்ளைகளை மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூலம் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டு பேசி இருக்கிறார். ஒரு எச்சரிக்கையின் வார்த்தையோடு இந்த வருஷத்தை நம்ம ஆரம்பிக்கிறோம். ஏன்னா இனி வருகிற காலங்கள் கொஞ்சம் கொஞ்சமா பயங்கரங்களை நோக்கி நகர்த்தப்படுகிற அனுபவத்தை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த செய்தியை மனசுல வச்சுக்கோங்க. தீர்க்க தரிசன வார்த்தைகளை கவனிக்க ஆரம்பிங்க, வாசிக்க ஆரம்பிங்க, கேட்க ஆரம்பிங்க, கடைபிடிக்க ஆரம்பிங்க. கடைசி காலத்திலும் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.